வணக்கம். இன்று நாம் பார்க்கின்ற செய்தி என்னவென்றால், இன்று உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கும் செய்தி என்னவென்றால், ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ருல்லா அவர்கள் கொல்லப்பட்ட அந்த செய்தி தான் இன்று உலகம் முழுவதும் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிறது. நஸ்ருல்லா என்பவர் யார் என்றால், ஹிஸ்புல்லா என்ற பயங்கரவாத அமைப்பினுடைய தலைவராக பொறுப்பேற்று கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேல் நாட்டை கதிகலங்க வைத்துக் கொண்டிருந்த ஒரு மாபெரும் பயங்கரவாத தலைவர் தான் நஸ்ருல்லா. நஸ்ருல்லாவை படுகொலை செய்ய இஸ்ரேல் பல முறை முயற்சி செய்தும் அதிலிருந்து தப்பித்தார். கடைசியாக நேற்று முன்தினம் இரவு இஸ்ரேலுடைய விமானப்படை தாக்குதலில் மரணமடைந்தார் நஸ்ருல்லா. இந்த செய்தி எதை குறிக்கிறது என்பது இப்போது நாம் பார்ப்போம். இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நீண்ட காலமாக பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து வருகின்றது. இதை உலகம் அறிந்த செய்தி. அரபு நாடு ஒரு புறமும் இஸ்ரேல் ஒரு புறமும் தொடர்ந்து மோதிக்கொண்டிருக்கிறது. இந்த மோதலில், இந்த மறைமுக யுத்தத்தில் தொடர்ந்து இஸ்ரேல் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் ஏன் பிரச்சனை, எதற்காக போர் என்று நாம் பார்ப்போமானால், இஸ்ரேல் மக்கள் லெபனானில் வந்து தஞ்சம் அடைந்தார் என்றும், அதோடு மட்டுமல்லாமல் லெபனானில் உள்ள சில பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமித்து கொண்டுள்ளது என்று கூறி, லெபனானில் உள்ள தீவிரவாத அமைப்பான ஹமாஸ் என்ற அமைப்பு தொடர்ந்து இஸ்ரேல் மீது யுத்தத்தையும் ராக்கெட் தாக்குதலும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் என்றால், லெபனான் நாட்டுக்கு ஆதரவாக பல்வேறு தீவிரவாத அமைப்புகள் இஸ்ரேல் மீது போர் புரிகின்றது. அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது ஹமாஸ் மட்டுமல்லாமல் ஹிஸ்புல்லா என்ற அமைப்பும் இஸ்ரேலுக்கு எதிராக மறைமுக யுத்தத்தில் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டு. அதோடு மட்டுமல்லாமல் ஹவுதி என்ற ஒரு அமைப்பும் இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஹமாஸ் என்ற அமைப்பு லெபனானில் இருந்தே செயல்படுகின்ற ஒரு அமைப்பு. ஹிஸ்புல்லா என்ற ஒரு அமைப்பு ஈரானுடைய ஆதரவு பெற்ற அமைப்பு. ஹிஸ்புல்லாவுக்கு இராணுவ உதவி, பண உதவி மற்றும் ஆயுத அனைத்தும் ஈரான் தான் தொடர்ந்து வருகின்றது. உலகிலே பயங்கரமான ஆபத்தான பயங்கரவாத அமைப்புகள் பல உண்டு. அதிலே அல்-கோதா என்ற அமைப்பு மிகப்பெரிய அமைப்பாக இருந்தது. அதனுடைய தலைவர் ஒசாமா பின் லேடன் அவர்கள் அமெரிக்கா மீது இரட்டை மீது தாக்குதல் நடத்தி ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு குவித்தார். அதை அடுத்து இஸ்ரேல் இராணுவம் ஈரானில் புகுந்து அல்-கோதா அமைப்பையும் அதன் தலைவர் ஒசாமா பின் லேடனையும் கொண்டு குவித்தது. அங்கு பயங்கரம் அடங்கியது. அதற்கடுத்து பார்க்கும் என்றால் பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றன. தாலிபான் என்ற அமைப்பு இருக்கிறது. லஷ்கர் தேபா என்ற அமைப்பு பாகிஸ்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் ஹமாஸ் என்ற அமைப்பும் லெபனான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஹவுதி என்ற அமைப்பு செயல்படுவது. இதில் மிகவும் வல்லமை பெற்ற பலம் வாய்ந்த பயங்கரவாத அமைப்பு எதுவென்றால் அல்-கோய்தா முதலிடத்தில் உள்ளது. இரண்டாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா என்ற அமைப்பு மிகப்பெரிய அமைப்பு. இந்த ஹிஸ்புல்லா ஒரு இராணுவத்தை போலவே ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு கொண்டது. பல்வேறு பயங்கரமான ஆயுதங்கள் உள்ளது. குறிப்பாக ஏவனைகள், பீரங்கிகள், அதாவது 300 கிலோமீட்டர் தாண்டி சென்று தாக்கும் ஏவனை கொண்டுள்ள ஒரு மிகப்பெரிய அமைப்பு ஹிஸ்புல்லா. இந்த ஹிஸ்புல்லா ஒரு இராணுவத்திற்கு இணையான ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஆர்மியை வைத்துள்ளது. இந்த ஹிஸ்புல்லா அமைப்பில் 1 லட்சம் வீரர்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இவர்கள் அனைவரும் போர் பயிற்சி பெற்ற மிக சிறந்த போர் வீரர்கள். இவர்கள் தொடர்ந்து இஸ்ரேலை தாக்குவது என்பதை ஒரு நோக்கமாக கொண்டு இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் லெபனானில் தான் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். லெபனானில் இவர்களுக்கு உணவு மற்றும் நிதி உதவி அனைத்தையும் ஈரான் வழங்கி வருகிறது. இந்த ஒரு முக்கியமான காலகட்டத்தில் கடந்த 6 மாதமாக ஹமாஸ் மீது இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்துகிறது. இதற்கு என்ன காரணம் என்னவென்றால், ஹமாஸ் என்ற அந்த பயங்கரவாத அமைப்பு இஸ்ரேலில் சென்று அங்குள்ள ஒரு 200க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய மக்களை கொண்டு குவித்துள்ளனர். இதையடுத்து இஸ்ரேல் இராணுவம் அங்கிருந்து ஹமாஸ் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் அதிபர் நத்தானியா அவர்கள் தொடர்ந்து பல்வேறு முறை எச்சரித்தும் ஹமாஸ் என்ற அமைப்பு இஸ்ரேல் தாக்கியதால் வேறு வழியின்றி நத்தானியா தலைமையிலான இஸ்ரேல் இராணுவம் மிக கடுமையான தாக்குதலை ஹமாஸ் மீது கட்டவிழ்த்தது. இதன் காரணமாக கடந்த 6 மாதத்தில் கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருந்திருப்பதாக அங்கிருந்து வருகின்ற
செய்திகள் சொல்லப்படுகின்றன. ஹமாஸுடைய ஒரு பக்கம் இஸ்ரேல் மோதி கொண்டிருக்கின்ற வேளையில் ஹமாஸுக்கு ஆதரவாக, லெபனானுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா என்ற அமைப்பு தொடர்ந்து இஸ்ரேல் மேல் தாக்குதல் நடத்தியது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இந்த ஏவுகணை தாக்குதலில் 200க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ மக்கள் யூதர்கள் அங்கு மரணமடைந்தார்கள். இதையடுத்து கோபம் கொண்ட இஸ்ரேல் ராணுவம், இஸ்ரேல் அதிபர் நதானியா அவர்கள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினார். அது என்னவென்றால், இஸ்ரேலில் இருந்து அந்த தீர்வால் செல்கின்ற அந்த பேஜர் என்ற கருவி ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் பயன்படுத்தி வந்தனர். அந்த ஹிஸ்புல்லா பயன்படுத்துகிற பேஜரை செய்கின்ற அந்த கம்பெனியை இவர்கள் கிராஷ் செய்து அதில் ஊடுருவி 4000 பேஜரில் வெடிமருந்து நிரப்பி அந்த பேஜர்களை தீவிரவாத ஹமாஸ் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கு வழங்கினார்கள். ஹிஸ்புல்லா தீவிரவாத பேஜரை பயன்படுத்தும் வேலையிலே இஸ்ரேல் ராணுவம் ஸ்டார்டெக் மூலமாக அந்த பேஜரை வெடிக்க வைத்தது. இந்த வெடிப்பில், இந்த பேஜர் வெடிகுண்டில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஹிஸ்புல்லா அமைப்புடைய முக்கிய தலைவர்கள் மரணமடைந்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் முக்கிய இராணுவ தளபதிகள், இராணுவ வீரர்கள் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்தார்கள். பல பேர் காயமடைந்தார்கள். இந்த மிகப்பெரிய தாக்குதல் உலக வரலாற்றில் யாருமே கண்டுபிடிக்க முடியாத மிகப்பெரிய தாக்குதல், நவீன தாக்குதல் என்று ஒரு பெரிய தாக்குதல் இஸ்ரேல் தொடுத்தது. அதிலே முக்கியமான 4 இராணுவ தளபதிகள் அதில் மரணமடைந்தார்கள். அப்போதும் தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல் நிறுத்தாமல் தொடர்ந்து தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருந்தது. அதன் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் இரவு லெபனான் தலைவர் உள்ள பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லா தலைமையகத்தில் சக்தி வாய்ந்த குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தியது. விமானம் மூலம் குண்டு வீசப்பட்ட இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைமையகம் முற்றிலுமாக சிதைந்தது. அங்கிருந்த ஹிஸ்புல்லா முக்கிய தலைவர் நஸ்ருல்லா, அவர்தான் ஹிஸ்புல்லாவுடைய முக்கிய தலைவர். 30 ஆண்டு காலமாக ஹிஸ்புல்லா வழிநடத்துகின்ற மிகப்பெரிய தலைவர், லெபனானுடைய ஆளுகின்ற மிகப்பெரிய அதிகாரத்தில் உள்ள ஒரு முக்கியமான தலைவர் ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் நஸ்ருல்லா அவர்கள் முன்தினம் இஸ்ரேல் ராணுவத்தில் இருந்து வீசப்பட்ட அந்த வெடிகுண்டுகளால் படுகொலை செய்யப்பட்டார், மரணமடைந்தார். அது தொடர்ந்து அதனுடைய முக்கிய தளபதிகளும் அங்கு கொல்லப்பட்டார்கள். இந்த செய்தி இஸ்ரேல் ராணுவம் அதிகபூர்வமாக அறிவித்துள்ளது. இது தாக்குதலில் நிலை குறைந்த ஹிஸ்புல்லா தலைமையகமும் மற்றும் அவருடைய அனைத்து தளபதிகளும் மிகவும் கவலைக்கிடமாக சொல்லியுள்ளனர். ஏனென்றால் தொடர்ந்து கடந்த 1 வார காலமாக ஹிஸ்புல்லா உள்ள முக்கிய தலைவர்கள், அமீர் உட்பட பல்வேறு தலைவர்கள் மரணமடைந்தார்கள், பலர் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஹிஸ்புல்லாவுடைய முக்கிய அனைவரும் மறித்துவிட்ட காரணத்தால் இனிமேல் ஹிஸ்புல்லாவில் அங்கிருந்து இஸ்ரேலை தாக்குகின்ற ஒரு சக்தி உள்ள தலைவர் ஹிஸ்புல்லாவில் யாருமே இல்லை. ஆகவே ஹிஸ்புல்லா என்ற ஒரு அமைப்பை இஸ்ரேல் முழுமையாகவே வீழ்த்திவிட்டது என்றே சொல்லலாம். பயங்கரவாத அமைப்பான ஹிஸ்புல்லா இன்று கதி கலங்கி ஐவியினுடைய இளம்பெயர் பேசுகின்றது. மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் நடத்திய ஹிஸ்புல்லா அமைப்பு என்பது இன்று இஸ்ரேல் இராணுவத்தால் கொடூரமாக அழிக்கப்பட்டு ஹிஸ்புல்லா என்னுடைய முக்கிய அனைவரும் கொல்லப்பட்டார்கள். ஹிஸ்புல்லா என்ற அமைப்பு கிட்டத்தட்ட அழிந்துவிட்டது என்றே சொல்லலாம். இனி ஹிஸ்புல்லா மூலம் இஸ்ரேல் மக்களுக்கு எவ்விதமான பாதிப்பு இருக்காது என்று இஸ்ரேல் மக்கள் நம்புகின்றால், இஸ்ரேலுடைய அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாவும் அதைத்தான் கூறுகின்றார். ஆகவே ஹிஸ்புல்லாவுடைய அந்த ஆட்டம் முடிவு பெற்றது. அமெரிக்காவுடைய ஆதரவுடன் இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதலில் ஈடுபட்டு ஹிஸ்புல்லாவை வைத்தது என்பது இன்று ஒரு முக்கியமான செய்தியாகும். வருகின்ற காலங்களில் ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக ஈரான் ராணுவம் ஒருவேளை இஸ்ரேலை தாக்குமா இல்லை மறைமுக யுத்தத்தில் ஈடுமா என்பது பொறுத்திருந்து பார்ப்போம். ஒருவேளை ஈரான் ராணுவம் இஸ்ரேலை தாக்கினால் அது இஸ்ரேலுக்கு தாக்குதலில் சமாளிக்கின்ற அந்த சக்தி இஸ்ரேலுக்கு உண்டு. ஆனால் ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.